ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேரண்ட்ஹுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2in1 சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி ஹோம்மேட் ஐஸ்கிரீம் கோன், இது கூடவே ஜிகர்தண்டா. இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாங்க ஜிகர்தண்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஹெவி பாட்டமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.25 லிட்டர் அளவு பாலை 1 லிட்டர் அளவு குறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை தேவைப்படும். 1 கப் அளவு சர்க்கரையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. உடனே கரண்டி வச்சு கிண்ட வேண்டாம். இந்த மாதிரி சர்க்கரையில் ப்ரௌன் கலர் கேரமல் ஃபார்ம் ஆகிற டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஜிகர்தண்டாக்கு ரொம்ப முக்கியம் இந்த கேரமலோட ஃப்ளேவரும் கலரும். இது ரொம்ப கருக விடாமல் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் இன்றைக்கி மாட்டுப்பால் யூஸ் பண்ணுறதால கேரமல் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எந்த விதமான எக்ஸ்ட்ரா வாட்டருமே சேர்க்கலை. ஆவின் மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்கலை. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி நல்ல கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1.25 லிட்டர் பாலை 1 லிட்டராக குறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் 3/4 லிட்டர், அதாவது 3/4 போர்ஷன் அளவு நாம் இந்த கேரமலைஸ் ஆன சுகர் கூட சேர்க்க போகிறோம். நாளைக்கு ஜிகர்தண்டா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில்டு மில்க் தேவைப்படும். அதுக்காக தான் நான் இந்த 1/4 லிட்டர் அளவு குறுக்கின பாலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/4 லிட்டர் அளவு குறுக்கின பாலை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 3/4 லிட்டர் பால் சேர்த்து இந்த கேரமலைஸ் ஆன சுகர் கூட எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி கொதிச்சு வரட்டும். இப்போது இந்த கேரமல் ஐஸ்கிரீமுக்கு ஃப்ளேவர் அண்ட் க்ரீமினஸ் கொடுக்கறதுக்காக நாம் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆடை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு விப்பர் மோடில் ஒரு தடவை பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு ஜென்டிலாக ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அதிக நேரம் அரைச்சிங்கன்னா பட்டர் மில்க் தனியாக பட்டர் தனியாக வந்துடும். ஸோ அதிகமாக அரைக்காமல் ஜென்டிலாக விப் பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த க்ரீம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மிக்சரை நல்லா கொதிக்கிற அந்த பால் கலவையோடு சேர்ந்து கொதிக்க வைக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதால இது சீக்கிரமாக நல்லா திக்காகி வந்துடும். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆச்சு இது எல்லாம் சேர்ந்து நல்லா க்ரீமியாக குக்காகி வர்றதுக்கு. நீங்கள் சப்போஸ் ஆவின் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ரீமி ஆயிரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகி திக்காக இப்படி வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நைட் பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா தோசை மாவு மாதிரி க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு ஐஸ்கிரீம். ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மார்னிங் இதெல்லாம் சேர்த்து எப்படி செட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் வீட் ஐஸ்கிரீம் கோன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம். மார்னிங் ஐஸ்கிரீம் செட் ஆனதும் இந்த வேஃபில் கோன்லேயும் ஜிகர்தண்டாலையும் ஐஸ்கிரீம் செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் 2 எக் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு எக்கோட எல்லோ பார்ட் தேவையில்லை. 2 எக் ஒயிட் கூட 5 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை இது எல்லாமே பயன்படுத்துகிறதால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 5 ஸ்பூன் கோதுமை மாவு, 2 எக் ஒயிட், 2-3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை. இது கூடவே நீங்கள் 2 ஸ்பூன் அளவு பட்டர் இல்லை நெய் இல்லை ஆயில், உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் ஃபோர்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணாமையே எனக்கு பேட்டர் கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஐஸ்கிரீம் கோன் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தவா சூடாக இருக்கிறப்போ இந்த கோன் செய்ய முடியாது, நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண வராது.
ஸோ அடுப்பு ஆஃபில் இருக்கும் போது தவா கம்ப்ளீட்டாக கூலாக இருக்கும் போது கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணணும். வாங்க இப்போது எப்படி ஐஸ்கிரீம் கோன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணலை. அந்த மாவு எடுத்து நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேப் எதுவும் தெரியாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா தவாவை பற்ற வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு 4 to 5 minutes ஆகும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகி வர்றதுக்கு. ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா கிறிஸ்பானதும் நீங்கள் இன்னொரு பக்கம் திரும்பி போடலாம். இன்னொரு பக்கம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா போதும், அதிக நேரம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இது சூடாக இருக்க போவே கோன் நம்ம ஷேப் பண்ணிடணும், இல்லைனா ரொம்ப கிறிஸ்பாகி உடஞ்சிரும். பக்கத்துலேயே ஒரு சுத்தமான டவல் இல்லை ஒரு துணி வச்சுட்டு நீங்கள் சூடாக இருக்கிற போவே அதை சுற்றி கோன் மாதிரி ஷேப் பண்ணிடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும், பக்கத்தில் துணி வச்சுட்டு இந்த மாதிரி கோன் ஷேப் பண்ணிவிட்டு துணியை வச்சு ஹோல்ட் பண்ணி இருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோன் ரொம்ப அழகாக வந்திருக்கும். பயங்கர கிறிஸ்பியான இந்த கோன் கோதுமை மாவில் மட்டுமே வச்சு செய்ய முடியும். கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்காமல் கிறிஸ்பியான இந்த ஹோம் மேட் கோதுமையில் செஞ்ச ஐஸ்கிரீம் கோனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் கோனை வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் இன்றைக்கி இதில் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச என்ன சாக்லேட், ஸ்ட்ராபெரி என்ன ஐஸ்கிரீம்னாலும் நீங்கள் ஃபில் பண்ணி கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஜிகர்தண்டா எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் நான் 1 ஸ்பூன் அளவு நன்னாரி சர்பத் சேர்த்துருக்கேன். இதில் 3லிருந்து 5 ஸ்பூன் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாதாம் பிசின், ஓவர் நைட் சோக் பண்ண பாதாம் பிசின் சேர்த்துருக்கேன். இது கூடவே சில் பண்ண மில்க். பாதாம் பிசின் ஸ்டோரில் எல்லாமே கிடைக்கும். ஒரு 2 பீஸ் அளவு எடுத்து நீங்கள் நைட் ஊற வச்சிங்கன்னா காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்கூப் அளவு ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். பாதாம் பிசின் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான 2 ரெசிபியும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஹுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.